So hi, welcome to number. So welcome to day 35 of Big Boss and day 36 of Big Boss Life. So இன்னைக்கு Sunday. So Sunday episode வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கும். கேப்டன்சியை பத்தி கேட்பாங்க, அப்புறம் வந்து டாஸ்க்கை பத்தி கேட்பாங்க, சில பிரச்சனையை வந்து அட்ரஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்கும். ஆனா இன்னைக்கான எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. கேப்டன்சி டாஸ்க்கை பத்தி கேட்பாங்க, கேப்டன் வந்து இந்த வாரம் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க, உங்க பேச்செல்லாம் கேட்டாங்களா சொல்லி ஒரு கேள்வி வந்து கேட்பாங்க. பட் ஆனா இன்னைக்கான எபிசோட்ல அதை அப்படியே வந்து தவிர்த்துட்டாங்க. எதனால? கனி கேப்டனா இருக்கும்போது, பிரவீன் கேப்டனா இருக்கும்போது, அப்புறம் வந்து துஷார் கேப்டனா இருக்கும்போது, அவங்களா கேப்டனா இருக்கும்போது இந்த வாரம் கேப்டன் எப்படி பண்ணாங்க சொல்லி அந்த கேள்வியை கம்பல்சரி வந்து சண்டே எபிசோட்ல வந்து கேட்பாங்க. திவ்யா இந்த வீட்டுக்குள்ள வந்து வைல்ட் கார்டு கண்டஸ்டன்டா வந்தாங்க, வந்த உடனே வந்து கேப்டன் ஆயிருக்காங்க. கேப்டன் ஆனவங்க எதுக்கு வந்து இந்த வாரம் திவ்யாவோட கேப்டன்சி எப்படி இருக்குன்னு சொல்லி அது ஒரு செக்மெண்ட் வந்து இன்னைக்கான எபிசோட்ல வந்து செய்துனா கொண்டு போகல. திவ்யா வந்து அவ்வளவு சிறப்பா அவ்வளவு சூப்பரா வந்து கேப்டன்சியை வந்து பண்ணிட்டாங்களா, அதை பத்தி கேள்வி கேட்கறதுக்கு டிஸ்கஷன் பண்றதுக்கு எதுவுமே இல்லாம அவ்வளவு சிறப்பா வந்து திவ்யா வந்து இந்த வாரம் கேப்டனா இருந்து இந்த வீட்டை வந்து நடத்தினாங்களா? எனக்கு அந்த சந்தேகம் இருக்கு. எல்லாருக்கும் கிரிட்டிசைஸ் பண்றீங்க, எல்லார பத்தியும் வந்து क्वेश्चन கேக்குறீங்க. இது வரைக்கும் இந்த சீசன்ல இல்ல, லாஸ்ட் சீசனா இருக்கட்டும் இல்ல இந்த சீசனா இருக்கட்டும், அந்த வாரம் இருக்கிற கேப்டன் எப்படி பண்ணார் சொல்லி எல்லா சண்டேயும் வந்து நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்க. திவ்யா மட்டும் இந்த வாரம் மிஸ் ஆனது எதுக்காக? அந்த ஒரு கேள்வி எனக்கு இருக்கு. சோ பிளஸ் வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 செக்மெண்டே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆஹா ஓஹோ ஹோட்டல்ல வந்து எனக்கு இந்த ரோல் கிடைக்காம வேற ஒரு ரோல் கிடைச்சிருந்துச்சுன்னா நான் வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பேன். அந்த ரோல் என்னன்னு சொல்லி கேள்வி கேட்டாரு. அது டோட்டலா ஆப்போசிட்டா எது எங்கெங்கயோ வந்து கண்டஸ்டன்ட் கொண்டு போய் எங்கெங்கயோ பேசி எதோ மாறி அந்த கொஸ்டினே வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி மாறி போச்சு. செகண்ட் செக்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ணேன், ஆனா எனக்கு வந்து கிரெடிட் கிடைக்கல, வேற ஒருத்தங்களுக்கு வந்து அது கிரெடிட் போயிடுச்சுன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு எஃப்ஜே என்சி சார் எனக்கு நான் வந்து பாத்ரூம் கிளீன் பண்ணேன் சார், ஆனா எனக்கு மேனேஜரா இருந்த இவர் அமித் வந்து எதுவுமே பண்ணல சார், அவர் வேலையை பார்க்கல சார், பிளஸ் கார்னிவல் ஐடியா நான் தான் சார் கொடுத்தேன், அதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அது அவர் வந்து அதை சொல்லவே இல்லை சார் சொல்லி அமித் மேல வந்து பழிய போட்டாரு. ஆக்சுவலி அந்த தப்புலாம் வந்து பாத்தீங்கன்னா அமித் மேல வந்து அபாண்டமா வந்து எஃப்ஜே பழி போட ட்ரை பண்ணாங்க, அரோராவும் பழி போட ட்ரை பண்ணாங்க. பட் அமித் வந்து அந்த இடத்துல உண்மையிலேயே ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா அமித் வந்து ஒரு அமுல் பேபியா இருக்காரு. உள்ள வர்றதுக்கு முன்னாடி வந்து எல்லாரையும் நான் ஹேண்டில் பண்ணிடுவேன், எல்லாரையும் வந்து நான் பாத்துருவேன், ஒரு கை பாத்துருவேன், யாருமே எனக்கு கிடையாது, போட்டியாளர் கிடையாது, அந்த மாதிரி சொன்ன ஒரு இங்க வந்து அவர் வந்து கொஞ்சம் சாஃப்டா டீல் பண்ணது வந்து நல்லா இல்ல. எஃப்ஜே வந்து சொல்றான், அப்படியே அபாண்டமா பழி போடுறான், கிரெடிட் வந்து எனக்கு கொடுக்கலன்னு சொல்லி சண்டை போடுறான். ஆக்சுவலி அவனே வந்து பாத்தீங்கன்னா திவாகரோட கிரெடிட்டை வந்து திருடி இருக்கான். அவருக்கு கிடைக்க வேண்டிய கிரெடிட்டை வந்து இவன் வந்து அங்க போய் வேலை செஞ்சு அவருக்கு ஒரு ஃபேனா பண்றன்னு சொல்லி அவன் ஒரு டிராமா கிரியேட் பண்ணி பண்ணிருக்கான். அமித் வந்து உண்மையிலேயே வந்து 4-5 வாட்டி அண்டா நிறைய தண்ணியை சூடு பண்ணி அங்க ஜக்கூசில வந்து போட்டிருக்காரு. சோ அதை பத்தி நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். சோ கிரெடிட் வந்து நான் ஒர்க் பண்ணா எனக்கு அதுக்கான கிரெடிட் கிடைக்கலன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டாங்க. அது வந்து செகண்ட் செக்மெண்டா போச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து தேர்ட் செக்மெண்ட் குடும்பப்படம். சாண்ட்ராக்கு வந்து ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்தாங்க பாத்தீங்களா, அந்த சீக்ரெட் டாஸ்க்கை பத்தி அவர் குடும்பப்படமா போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. குடும்பப்படம் எதுக்கெல்லாம் போடக்கூடாதுன்னு ஆயிடுச்சு. இது ஒரு சீக்ரெட் டாஸ்க், இது வாயாலேயே சொல்லியே வந்து முடிச்சிருக்கலாம். அதை தாண்டி அவ்வளவு தூரம் ஒரு குடும்பப்படம் போட்டு சாண்ட்ரா வந்து ஒரு மாசா வந்து காட்டுறது வந்து அவ்வளவு தேவையே கிடையாது. இது சாதாரண சீக்ரெட் டாஸ்க், இது சிம்பிளா சொல்லி முடிச்சிருக்கலாம். இது ஏன் இவ்வளவு எலாபரேட்டா சொல்லி இவ்வளவு எலாபரேட்டா கொண்டு போனாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல. மேபி அவரோட டோஸ்டோட ஃப்ரெண்டு வைஃப் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் தரதுக்காக மேபி பண்ணலாம், பண்ணாம போகலாம். ஸோ அது ஒரு செக்மெண்டா போச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யார் இங்க நாட்களை வந்து கடக்குறாங்க பேமெண்ட்காக மட்டும் தான், ஒர்க் எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க, இங்க நான் இவ்வளவு நாள் இருக்கேன்னா எனக்கு பேமெண்ட் வரும், அப்படி யார் இருக்கான்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரவீன் ராஜை வந்து எவிக் பண்ணாங்க. சோ இதுதான் இன்னைக்கான எபிசோட்ல வந்து நடந்தது. இதை வந்து நம்ம கொஞ்சம் பிரீஃபா வந்து நம்ம பாத்துருவோம் இப்போ. சோ இன்னைக்கான டே ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஆஹா ஓஹோ ஹோட்டல் டாஸ்க் பத்தி வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க. எனக்கு இந்த ரோல் கிடைக்கல, எனக்கு அந்த ரோல் கிடைச்சிருந்தா நான் நல்லா பெட்டரா பண்ணிருப்பேன்னு சொல்லி யாரு சொல்றீங்க சொல்லி சொன்னாங்க. கொஸ்டின் கேட்டது வந்து இது சார், எனக்கு வந்து ஷெஃபா கொடுத்தாங்க, எனக்கு ஷெஃபா இல்லாம எனக்கு மேனேஜர் போஸ்ட் கிடைச்சுன்னா நான் நல்லா பண்ணிருப்பேன் சார், இல்ல எனக்கு ஷெஃபா இல்லாம எனக்கு ஹவுஸ் கிளீனிங் கொடுத்திருந்தா நான் நல்லா பண்ணிருப்பேன் சார், இல்ல ஷெஃபா இல்லாம நான் வந்து ஒரு சர்வீஸ் பாயா சர்வீஸ் கேர்லா பண்ணியிருந்தேன்னா நான் நல்லா பண்ணிருப்பேன்னு சொல்லி அந்த மாதிரி சொல்ல வேண்டிய கொஸ்டின் ஆன்சருக்கு அவங்க வந்து எங்கெங்கயோ கொண்டு போய் எங்கேயோ வந்து சுத்துறாங்க. உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ வச்சுதான் இந்த கண்டஸ்டன்ட் எல்லாம் வந்து செலக்ட் பண்ணாங்களா, இல்ல அப்படியே ஃபேமஸா இருக்காங்கன்னு சொல்லி தூக்கி உள்ள போட்டாங்களா, ரெக்கமெண்டேஷன்ல உள்ள வந்தாங்களா தெரியல. சிம்பிளான ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க, அந்த சிம்பிளான கொஸ்டினுக்கு ஒரு ப்ராப்பரான ஆன்சர் வந்து அங்க இருக்கிற கண்டஸ்டன்ட் வந்து சொல்ல தெரியல. அண்ட் வாட்டர்மெலன் ஸ்டார் அவர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டரா பேசலாம் நான் நினைக்கிறேன். இப்போ வந்து வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு வந்து பாத்தீங்கன்னா லைக் நான் வந்து ஒரு சீன் அந்த இதை வந்து எலாபரேட் பண்ணிருக்கேன், உங்களுக்கு ஈஸியா புரியும். வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு வந்து பாத்தீங்கன்னா குட் லக் ஸ்டாச்சு வந்து சபரி வந்து கொடுத்தாரு. அப்படி வந்து குட் லக் ஸ்டாச்சு உங்களுக்கு தந்ததுக்கு அப்புறமா ஏன் நீங்க வந்து அது பண்ணலன்னு சொல்லி வாட்டர்மெலன் ஸ்டாரை மட்டும் எதுக்கு கொஸ்டின் பண்றீங்க? மத்தவங்க வந்து ஏன் கொஸ்டின் பண்ணல? நீங்க சாண்ட்ரா சீக்ரெட்டா சரி ஓகே அவங்கள விட்டுருங்க, அவங்க மட்டும் தான் பிரச்சனை பண்ணாங்களா, வாட்டர்மெலன் ஸ்டார் மட்டும் தான் அது வந்து பிரச்சனை பண்ணாரா? இருங்க, இப்போ வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து பாத்தீங்கன்னா அவரோட போஸ்ட்ல அவருக்கு கொடுத்த கேரக்டர்ல வந்து நான் இதுதான் இருப்பேன், நான் இங்க தான் பண்ணுவேன்னு சொல்லி அவர் வந்து அங்க நிக்கிறாரு. இப்போ எதுக்கு வந்து
சாண்ட்ராக்கு ஃபேவரிசம் வந்து வாட்டர்மெலன் பண்ணணும், எனக்கு அந்த பொறுப்பு வந்து வேணான்னு சொல்லி அவர் சொல்றாரு. அவர் சொல்லும்போது லைக் இப்போ எனக்கு சிம்பிளா நான் சொல்றேன், ஒரு நிமிஷம் சிம்பிளா சொல்றேன். வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து குக்கிங்ல இருந்தாரு, அவர் குக்கிங் பண்ணணும் தான் ஆசைப்படுறாரு. சாண்ட்ரா பிரச்சனை பண்றாங்க, அவங்களுக்கு சீக்ரெட் டாஸ்க் பட் இருக்கணும், சீக்ரெட் டாஸ்க் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஹவுஸ்மேட் ஃபுல்லா வந்து யாருக்கும் கொடுக்கல. பிக் பாஸ் கொடுத்த சீக்ரெட் டாஸ்க் அவங்களுக்கு மட்டும் தான். இந்த இடத்துல வந்து வாட்டர்மெலன் வந்து அவருக்கு வந்து கிச்சன் டீம்ல இருக்க பிடிச்சிருக்கு, அவருக்கு அதுதான் பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல பிரச்சனை பண்ணி அந்த வீட்டையே வந்து கேயோட்டிக்கா மாத்தி கேயோஸா மாத்தி பிரச்சனை பண்ணது வந்து சாண்ட்ரா. இப்போ சபரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேனேஜர் போஸ்ட்டுக்கு வராருன்னா சபரி வந்து யாரு பிரச்சனை பண்றாங்களோ அவங்கள வந்து சைலண்ட் ஆக்குறதுக்காக அந்த குட் லக் ஸ்டாச்சுவோட பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ராவுக்கு கொடுக்கணும். சாண்ட்ராவுக்கு கொடுக்காம எந்த தப்பும் பண்ணாம அவர் ஒரு வேலையை ரொம்ப கரெக்டா பண்ணிட்டு இருக்கிற வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு கொஞ்சம் கூட ஃபேரா இல்லாம அவர் வந்து திணிக்கிறாரு அவர் மேல. வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு வந்து நான் கொடுக்குறேன்னு சொல்லி கொஞ்சம் கூட அவருக்கு டிஸ்கஸ் பண்ணாம கொடுக்குறாரு. ஓகே அக்செப்ட் தட். பட் ஆனா நான் லைவ்ல அந்த சீன் பார்த்தா அதனால தான் நான் பேசுறேன். சாண்ட்ரா கிட்ட போய் வந்து இந்த குட் லக் ஸ்டாச்சு பண்றது உங்களுக்கு இஷ்டமே இல்லையாக்கா, ப்ளீஸ் பண்ணுங்கக்கான்னு சொல்லி போய் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. வாட்டர்மெலன் ஸ்டார் கிட்ட சொல்லும்போது இருந்த அந்த வீரியம் ஏன் சாண்ட்ரா கிட்ட சொல்லும்போது இல்ல? சாண்ட்ரா வந்து சேர்த்து நான் சேவ் பண்ண பாக்குறாரா? எனக்கு புரியலையே. சாண்ட்ராக்கு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்திருக்காங்க, அக்செப்ட் தட், ஐ அக்ரீட். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சபரி வந்து குட் லக் ஸ்டாச்சு வந்து திவாகருக்கு மட்டும் நான் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லல, சாண்ட்ராக்கும் தான் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லிருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் இருக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட், அவங்க வந்து சீக்ரெட் டாஸ்க் பண்றதுனால அவங்களுக்கு என்ன ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எனக்கு புரியலையே. இப்ப திவாகர் போக மாட்டேன்னு சொல்றதுக்கு அதுக்கு வேலிட் ரீசன் இருக்கு. அந்த வேலிட் ரீசனை வந்து அந்த இடத்துல வந்து திவாகர் ஒழுங்கா சொல்லல. சார் இல்ல சார், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா குட் லக் ஸ்டாச்சு போறதுக்கும் எனக்கு டீம் மாறதுக்கும் பிரச்சனை இல்ல சார். ஆனா ஒருத்தங்க வந்து அபாண்டமா வந்து என் மேல பழி போடுறாங்க, அபாண்டமா வந்து கெஸ்ட் முன்னாடி வந்து தப்பா நடந்துக்கிறாங்க, அவங்களோட சாப்பாடுல வந்து தும்புறாங்க, சொல்ற பேச்சே கேட்க மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா அவங்க தான் சார் வந்து சேஞ்ச் ஆகணும். அவங்களுக்கு தான் சார் வந்து குட் லக் ஸ்டாச்சு போஸ்ட் வந்து கொடுக்கணும். பிரச்சனை பண்றவங்களுக்கு தான் சார் அந்த போஸ்ட் கொடுக்கணும். எந்த பிரச்சனையும் பண்ணாத நான் எதுக்கு சார் அந்த போஸ்ட்டுக்கு போகணும்? என்னோட ஒர்க் நான் நல்லா தானே சார் பண்றேன், எனக்கு எல்லாரும் கார்னர் பண்றாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஒரு போல்டா வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் பேசி இருந்தாருன்னா அந்த இடத்துல வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து கெத்தா தெரிஞ்சிருப்பாரு. உண்மையிலேயே சொல்றேன், ஒரு ஒன் சைடா வந்து சபரி பண்ணாரு. நான் அது வந்து ரொம்ப போல்டா சொன்னேன். பட் ஆனா இந்த ஷோட ஹோஸ்டே வந்து ஒன் சைடா வந்து பண்ற மாதிரி எனக்கு இருக்கு. அவரோட ஃப்ரெண்டோட வைஃப்னால வந்து அது ரொம்ப சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. அந்த இடத்துல வந்து சாண்ட்ராக்கு வந்து பாத்தீங்கன்னா சீக்ரெட் டாஸ்க் கொடுத்திருக்காங்க. எஸ் ஐ அக்செப்ட், அவங்க சீக்ரெட் டாஸ்க் அது அவங்களுக்கான டாஸ்க் தானே, ஹோல் ஹவுஸ்க்கான டாஸ்கா, அது அவங்க எப்படி பண்றாங்கன்னு சொல்லி அது அவங்களோட விருப்பம். இப்போ அவங்க வந்து சொல்ற பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, அது அவங்க டாஸ்க் பண்ணாங்க. சரி ஓகே, அந்த டாஸ்க்கு திவாகர் எதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி சரி ஓகேன்னு சொல்லி உங்க விட்டு கொடுக்கணும்? எந்த தப்பும் நான் பண்ணல, எந்த தப்பும் பண்ணாம நான் இருக்கேன்னா நான் எதுக்குங்க விட்டு கொடுக்கணும்? நான் எதுக்குங்க அது கேட்கணும்? யார் அந்த பிரச்சனை பண்றாங்களோ அவங்களுக்கு சும்மா இருக்க சொல்லி அந்த குட் லக் ஸ்டாச்சு வந்து கொடுக்க வேண்டியதானே. எந்த தப்பும் பண்ணாம நான் இருக்கேன்னா எனக்கு எதுக்கு அந்த பதவி வரணும்? அதனால தான் சார் எனக்கு வேணான்னு சொல்லி நான் நின்னேன். எனக்கு வந்து குட் லக் ஸ்டாச்சுவா போறது எனக்கு பிரச்சனை இல்ல சார், நான் வந்து ஹாப்பியா வந்து குட் லக் ஸ்டாச்சுவா போவேன் சார். பட் ஒருத்தங்க வந்து பிரச்சனை பண்றாங்க, பிரச்சனை பண்ணணும்னு சொல்லி ஒருத்தங்க பிரச்சனை பண்றாங்க, எல்லா கெஸ்டையும் வந்து டிஸ்டர்ப் பண்றாங்க, உங்க சாப்பாடுல வந்து தும்புறாங்க. மேபி அவங்க சீக்ரெட் டாஸ்க்குலாம் என்ன வேணா இருக்கலாம் சார். பட் ஆனா அவங்க தான் வந்து ரூடா நடந்துக்கிறாங்க. அவங்களால தான் வந்து இந்த வீடியோ வந்து கேயாட்டிக்கா வந்து மாறி இருக்கு. ஒரு மேனேஜரா இருக்காங்கன்னா யாரு வந்து இந்த கியோஸ் வந்து கிரியேட் பண்றாங்க, யாருனால பிரச்சனை வருதோ அவங்கள வந்து பாத்தீங்கன்னா இந்த குட் லக் ஸ்டாச்சு கொடுத்து சைலண்ட் பண்ணிருக்கலாம். ஆனா எந்த தப்பும் பண்ணாம என்னோட வர்க்க டே ஒன்ல இருந்து கரெக்டா பண்றேன், எனக்கு எதுக்கு சார் அந்த குட் லக் ஸ்டாச்சு கொடுக்குறாங்க? எனக்கு அந்த இடத்துல வந்து ஒரு மாற்று கருத்து வந்துச்சு சார். அதனால தான் வந்து அந்த போஸ்ட் வந்து நான் எடுத்துக்கலன்னு சொல்லி அந்த இடத்துல வாட்டர்மெலன் ஸ்டார் போல்டா நின்னு பேசி இருந்தாருன்னா அந்த இடத்துல வந்து சீனே மாறி இருக்கும். எதுக்கு சேதுனா இந்த ஷோரோட ஹோஸ்ட் வந்து ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணி இன்னொருத்தரை வந்து டார்கெட் பண்றாரு நிஜமா தெரியல. இது வரைக்கும் எந்த சீசன் 7 தவிர எந்த சீசன்ல வந்து இது நடந்தது கிடையாது. பட் இந்த சீசன்ல அது நடக்குது. எனக்கு அது வந்து ரொம்ப பேடா ஃபீல் ஆச்சு. அதை வந்து இந்த இடத்துல சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் செக்மெண்ட், நான் ஒர்க் பண்ணேன் ஆனா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரெடிட் கிடைக்கல அப்படின்னு யாருன்னு சொல்றீங்க சொல்லி சேது நான் வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஜே அண்ட் அரோரா ரெண்டு பேரும் ஏஞ்சி நின்னு அமித் வந்து நான் ஒர்க் பண்ணேன் சார், அவர் வந்து எந்த ஒரு ஒர்க்லயும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணல சார், பிளஸ் வந்து கார்னிவல் ஐடியா வந்து நான் தான் சார் கொடுத்தேன், ஆனா நான் கொடுத்த ஐடியா வந்து என்கிட்ட அது சொல்லவே இல்லை சார், எனக்கு வந்து அதை கொடுக்கவே இல்லை சொல்லி அபாண்டமா அமித் மேல வந்து பழி போட்டாரு எஃப்ஜே. அரோராக்கும் அது கூட உடண்ட. அமித் நினைச்சு எனக்கு கொஞ்சம் பாவமா இருக்குங்க. அமித் வரும்போது நான் இவங்கெல்லாம் வந்து ஒண்ணுமே கிடையாது, யாருமே எனக்கு போட்டியாளரே கிடையாது, நாஜா ஜெயிக்க போறேன்னு சொல்லி ரொம்ப கான்பிடண்டா வந்தாரு. ஆனா உள்ள போய் எஃப்ஜே கூட அவரால் வந்து சமாளிக்க முடியல. எஃப்ஜே கேட்கிற கேள்வி கூட அவரால் வந்து ஒழுங்கா பதில் சொல்ல முடியல. ஒரு மாதிரி திணறாரு, உண்மையிலேயே திணறாரு. எஃப்ஜே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ரூடா பேசுறான், எல்லாமே பண்றான், ஒரு பொய்யை வந்து உண்மை மாதிரியே பேசுறான். அது உண்மையை அந்த பொய்ன்னு தெரிஞ்சு கூட அவரால் வந்து பதில் வந்து இவரால பேச முடியல, அமிதால வந்து அந்த பதில் பேச முடியல. அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு, சொல்றாரு இல்ல சார் நான் வந்து ஹெல்ப் பண்ணேன், அங்க ஜக்கூசில வந்து பாத்தீங்கன்னா அங்க கெஸ்ட் வந்து ஹாட் வாட்டர் கேட்டாங்க, அந்த கேமரா முன்னாடி நான் போய் சொன்னேன், அப்ப வந்து பாத்தீங்கன்னா அரோராவும் இல்ல எஃப்ஜே இல்ல, அவங்க சும்மா இங்கே வந்து தூங்கிட்டு இருந்தாங்க, ட்ரெஸ் ரெடி ஆயிட்டு. நல்லா போல்டா சொல்லுங்க, நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க, அமித் வந்து ஒர்க் பண்ணிருக்காரு, ஒர்க் பண்ணலன்னு சொல்லி எவ்வளவு போல்டா அந்த பொய்யை வந்து எஃப்ஜே அண்ட் அரோரா வந்து சொல்லிருக்காங்க.
நீங்க ஒர்க் பண்ணது நாங்க பார்க்கல, அதனால வந்து எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி எப்படி அசால்ட்டா வந்து எஃப்ஜே தப்பிச்சான். அவங்க ஒர்க் பண்ணதே வந்து பண்ணலன்னு சொல்லி இவ்வளவு தைரியமா சொல்லும்போது, நான் ஒர்க் பண்ணிருக்கேன், அந்த இடத்துல ஒர்க்குக்கு ஆளுங்க தேவைப்படும் போது அந்த 2 பேரும் வந்து வரல, அந்த 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஒர்க்ல வந்து பிஸியா இருந்தாங்க சொல்லி அந்த பழியை அவங்க மேல நீங்க போடணும். இவ்வளவு நல்லவனா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்க கூடாது. ஒருத்தங்களை உங்களை வந்து டவுன் பண்ணி அவங்க மேல வரணும்னு நினைக்கிறாங்களா, அவங்கள வந்து நீங்க ஏறி மிதிச்சு போகணும். எஃப்ஜே எல்லாம் நீங்க வந்து ஏறி மிதிச்சு போயிருக்கணும் இந்த இடத்துல. அமித் நான் சொல்றேன், ஏன்னா ஒரு ஒர்க் பண்ணிருக்காரு. ஒரு ஹாட் வாட்டர் கெஸ்ட் கேட்கும் போது ஒரு சர்வீஸ் பாயோட வேலை அது வந்து கொண்டு வந்து கொடுத்து அதை கொண்டு வந்து போடுறது. ஆனா அமித் வந்து அண்டாவா வந்து தூக்கிட்டு போய் சூடு பண்ணி போய் போட்டிருக்காரு. அவர் சூடு பண்ணி அவர் வந்து போட்டிருக்கிறது வந்து ஒருத்தர் வந்து சொல்றாரு, ஆமா சார் அவர் போட்டிருக்காருன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ கூட வந்து அவங்க ஒத்துக்கல, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணல சார், எனக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை சார். அந்த பொய்யை எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணா அது வந்து எக்ஸ்பிளனேஷன் வேற பண்றான். இல்ல சார் இப்போ நான் ஒர்க் பண்ணது வந்து நீங்க பாத்தீங்க, நீங்க பார்த்ததுனால நாங்க ஒர்க் பண்ண தெரிஞ்சது இல்ல, அத மாதிரி நீங்க ஒர்க் பண்ணது வந்து நாங்க பார்க்கல சார், அதனால எங்களுக்கு தெரியாது. கேளுங்க எஃப்ஜே, நான் பண்ற ஒர்க் அது மக்களுக்கு தெரிஞ்சா போதும், உங்களுக்கு தெரியறதுக்காக நான் என்னோட ஒர்க் பண்ணணும்னு சொல்லி எனக்கு அவசியம் இல்லை. நான் ஒர்க் பண்றேன், அது வந்து மக்களுக்கு தெரியும், பார்க்கறவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியறதுக்காக நான் ஒர்க் பண்றேன்னா அது வந்து எனக்கு தேவையில்லாதது. நீங்க சொல்ற பொய்யை சொல்லிட்டு போங்க, எனக்கு அது பிரச்சனை இல்லை. நான் எங்க ப்ரூவ் பண்ணுமோ நாங்க ப்ரூவ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அமித் அந்த இடத்துல நின்னு பேசியிருந்தானா கெத்த தெரிஞ்சிருப்பாரு. ஏதோ வந்து அவர் தப்பு பண்ண மாதிரி, அவர் வந்து ஒரு கில்ட்டியா ஃபீல் பண்ண மாதிரி வந்து எஃப்ஜே கிட்ட அடங்கி போறாரு. தப்பு பண்ணது எஃப்ஜே, பொய் சொன்னது எஃப்ஜே, அங்க வந்து அடங்கிட்டு போறாரு அவரு அமித். அது ஏன் தெரியல. இன்னொரு பழி போட்டா என்னோட கிரெடிட்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க, என்னோட கிரெடிட்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. அவனே மத்தவங்களோட கிரெடிட்ஸ் வந்து எடுத்துக்க பாக்குறான், மத்தவங்க கிரெடிட்ஸ் வாங்க கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறான். ஒரு கிச்சன் ஸ்டாஃபோட வேலை வந்து பாத்தீங்கன்னா தண்ணி கொடுக்கிறது, சாப்பாடு சர்வ் பண்றது, இது வந்து கிச்சன் ஸ்டாஃபோட வேலை. எஃப்ஜே அவன் வந்து பாக்குறது வந்து வாஷ்ரூம் வாஷ் பண்றது, சர்வீஸ் பாய். அதுதான் சர்வீஸ் பாய் கூட இல்ல, வாஷ்ரூம் வந்து வாஷ் பண்றது, கிளீனிங் டிபார்ட்மெண்ட். அவனுக்கு கிளீனிங் டிபார்ட்மெண்ட்க்கு ஃபுட் அண்ட் பெவரேஜ்ல வந்து என்ன வேலை? ஒருத்தங்க தண்ணி கேட்கறாங்கன்னா கிச்சன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற வியானா வந்து அந்த தண்ணியை வந்து கிளாஸை வந்து வாஷ் பண்ணி போய் கொடுக்குறாங்க. அப்படி கிளாஸ் வாஷ் பண்ணி கொடுக்கும்போது எஃப்ஜே கிளீனிங் டிபார்ட்மெண்ட், அவனுக்கு என்ன உரிமை இருக்கு அந்த கிளாஸை எடுத்துட்டு அந்த தண்ணியை கீழே ஊத்திட்டு இன்னொரு தண்ணியை வந்து அவன் பிடிச்சிட்டு போறதுக்கு அவனுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? சரி, நான் ஏன் இதை வந்து கேட்கவே இல்லை. இதுவே திவாகர் இல்ல கமருதீன் கேட்டிருந்தா half an hour அவர் வந்து ரோஸ்ட் பண்ணிருக்க மாட்டீங்க. எஃப்ஜே மேல என்ன அப்படி ஒரு சாஃப்ட் கார்னர் வந்து சேதுனாக்கு இருக்குன்னு தெரியல, இந்த பிரச்சனை முடியவே முடியாது, அப்படி நம்ம மூடி வச்சுட்டு போயிடலாமேன்னு சொல்லி சிரிச்சிட்டு வந்து அப்படியே அதுவே கடந்து போறாரு. ஏன் சார் இப்போ வந்து வேற டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு பர்சன் அது வந்து அவனோட வேலையே கிடையாது. ஒருத்தங்க வந்து கிச்சன் டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க, தண்ணியை வந்து கிளாஸ் வாஷ் பண்ணி தண்ணியை வந்து புடிச்சு குடுக்குறாங்க. அந்த தண்ணியை வாங்கி கீழே ஊத்திட்டு அவன் வந்து வாஷ் பண்ணி இன்னொரு தண்ணியை எடுத்துட்டு போறான். அப்படி கேட்டா நான் வந்து ஒரு கேரக்டரா இருக்கேன் சார். பிக் பாஸ் அந்த கேரக்டர் கொடுத்தாங்களா? பிக் பாஸ் உனக்கு என்ன கேரக்டர் கொடுத்தாங்க? கிளீனிங் டிபார்ட்மெண்ட் தான போட்டாங்க, அதுல இருக்க வேண்டியதானே. எதுக்கு மத்தவங்களோட கிரெடிட்ஸை நீங்க எடுக்கிறீங்க, எதுக்கு இந்த மாதிரி பண்றீங்கன்னு சொல்லி ஏன் சேதுனா எஃப்ஜே வந்து கொஸ்டின் பண்ணல இந்த இடத்துல. நான் வந்து கார்னிவலுக்கு வந்து ஐடியா கொடுத்தேன், கார்னிவல் வந்து என்னோட ஐடியா, எல்லாரோட கொலாபரேட்டிவ் ஐடியா, அது அவனோட ஐடியா மட்டும் கிடையாது. அவன் வந்து அவனோட மைண்ட் செட் என்னன்னா இங்க என்ன பண்ணாலும் அது நான் தான் பண்ணேன்னு சொல்லி வரணும். எங்கெங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ அங்கெல்லாம் வந்து என்னை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கணும், என்னை வந்து முன்னிலைப்படுத்திக்கணும்னு சொல்லி கிளவரா யோசிச்சு கிளவரா பண்றான். அவன் சொல்ற பொய்க்கும் அவன் நடிக்கிறதுக்கும் அவன் தப்பு பண்ணாலும் தப்பு பண்ணாத மாதிரி இருக்கிறதுக்கும் அவன் வந்து பயங்கரமா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்றான், பயங்கரமா வந்து அது கேரி ஃபார்வர்ட் பண்றான். எந்த தப்பும் பண்ணாத அமித் வந்து அந்த இடத்துல வந்து அடங்கி போறது எனக்கு சுத்தமா வந்து பிடிக்கவே இல்லை. அந்த இடத்துல நின்று அவர் வந்து பேசியிருக்கணும், நின்று வந்து பதில் சொல்லியிருக்கணும். எதுக்கு இந்த மாதிரி அமித் அடங்கி போறாரு சொல்லி எனக்கு உண்மையிலேயே சந்தேகமா இருக்கு. அவ்வளவு வீக்கான கண்டஸ்டண்டா அமித் அந்த மாதிரி எனக்கு வந்து கேட்க தோணுது. எஃப்ஜே சொல்ற பொய்க்கும் அவன் சொல்ற அலிகேஷனுக்கும் வந்து அமித் இரையாயிர வேணாம். அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு, அது மக்களுக்கு தெரியும். அவன் வந்து அது பார்க்கலனா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் ஒர்க் பண்றது எனக்காக, உனக்காக கிடையாதுன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மூஞ்சில அடிச்ச மாதிரி வந்து அமித் சொல்லியிருக்கணும். ஆனா சொல்லல, அதுதான் அவர் தப்பு பண்ணிட்டாரு. இதுல வேற இது கிளாரிஃபை பண்றது வந்து பாத்தீங்கன்னா தீபக்க வேற வந்து கூப்பிட்டு வச்சுட்டு இது கிளாரிஃபிகேஷன் பண்ணி எதுக்கு அவர் வந்தாரு, என்ன கிளாரிஃபிகேஷன் பண்ணாரு தெரியல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடும்பப்படம். எனக்குன்னா இந்த சீக்ரெட் டாஸ்க்காக வந்து குடும்பப்படம் வந்து போட்டிருக்காங்க. எனக்கு நிஜமா தெரியலங்க, இந்த 9 சீசன்ல குடும்பப்படம் வந்து கொஞ்சம் சீசன்ல வந்து வந்திருக்கு. அது எவ்வளவு ஹைலைட்டா வந்து அந்த குடும்பப்படம்லாம் வந்து வந்திருக்கு. எதுக்கெல்லாம் குடும்பப்படம் போடணும்னு சொல்லி ஒரு இதுவே இல்லாம போயிடுச்சு. ஒருத்தங்களை ஹைப் பண்ணணும், ஒருத்தங்களை வந்து ஹைலைட்டா காட்டணும், வேற லெவலா காட்டணும், அவங்கள வந்து பப்ளிக் மனசுல ஆடியன்ஸ் மனசு ஜனங்க மனசுல வந்து கொண்டு போய் சேரணும்னு சொல்லி ஒருத்தங்களை வாண்டடா இந்த ஷோ வந்து ஹைப் பண்ற மாதிரி இருக்கு. அவங்களுக்கு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்தீங்க, ஓகே, அவங்க பண்ணி முடிச்சாங்க, ஓகே, அதை வந்து நார்மலாவே அட்ரஸ் பண்ணிருக்கலாமே. எதுக்கு வந்து அது குடும்பப்படம் போடுறேன், அதுக்கு வந்து ஒரு ப்ரோமோ வேற ப்ரோமோ போட்டு அவங்களை வந்து ஒரு மாசா வந்து எடிட் பண்ணி மாசா வந்து காட்டி ஒரு மாதிரி கொண்டு போறதுலாம் இவ்வளோ ஹைலைட் பில்டப் வந்து தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். சேதுனாக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களா இருக்காங்க, ஃப்ரெண்டோட வைஃபா இருக்காங்க, அதனாலேயே வந்து இந்த பில்டப் பண்றாங்க, இந்த ஹைப் வந்து அந்த கண்டஸ்டன்ட் மேல உருவாக்குற மாதிரி எனக்கு. பிளஸ் அந்த ஹஸ்பண்டும் சரி அந்த வைஃபும் சரி ஃப்ரைடே அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணோட கேரக்டரை
பத்தி அவ்வளோ தப்பா பேசினாங்க, அவ்வளோ கேவலமா பேசினாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தப்பான பட்டத்தை வந்து சூட்ட பாட்டாங்க. அந்த பொண்ணு தப்பானவ அப்படிங்கிற, அந்த பொண்ணு வந்து தப்பானவ அந்த ரேஞ்சுக்கு வந்து கொண்டு போனாங்க. இந்த மாதிரி தங்கச்சியோ அக்காவோ இருந்துச்சுன்னா நான் விஷயம் வச்சு கொண்டு இருப்பேன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா பிரஜின் வந்து சொல்லியிருக்காரு. அவரோட ஃப்ரெண்டு சேதுனாவோட ஃப்ரெண்டு வந்து சொல்லியிருக்காரு இந்த இடத்துல. அதை பத்திலாம் ஒரு வார்த்தை கேட்கலையே. வெறும் அவங்க பண்ண அந்த டாஸ்க் இருக்கு பாத்தீங்களா, அந்த டாஸ்கை வந்து ஹைலைட் பண்ணி குறும்படமா காட்டி நான் வந்து மிக சிறப்பா உங்களை வந்து பாராட்டுறேன், மிக சிறப்பா பாராட்டுறேன்னு சொல்லி கை தட்டிட்டு போன சேதுனா ஒரு பொண்ணோட கேரக்டரை பத்தி இவ்வளவு தப்பா பேசி அவங்கள வந்து கேரக்டர் அசாசினேஷன் பண்ணி இந்த மாதிரி ஒரு தங்கச்சி எனக்கு இருந்துச்சுன்னா நான் விஷம் வச்சு கொல்லுவேன்னு சொல்லி பிரஜின் வந்து சொல்றாரு. இத பத்திலாம் எதுக்கு ஒரு வார்த்தை கூட பிரஜினியும் சாண்ட்ராயையும் சேதுனா கேட்கல? ஏன் கேட்கல? எனக்கு அந்த கொஸ்டின் இருக்கு. இதெல்லாம் கேட்டிருக்கணும்ல. பாராட்டு தெரிஞ்ச உங்களுக்கு, குறும்படம் போட்ட தெரிஞ்ச உங்களுக்கு அவங்க பண்ண தப்ப ஏன் சுட்டி காட்ட தெரியல? இவங்க மேல என்ன சாஃப்ட் கார்னர் எஃப்ஜே மேலயும் சாண்ட்ரா மேலயும் பிரஜின் மேலயும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான சாஃப்ட் கார்னர் வந்து சேதுனாக்கு இருக்கு. அவங்க பண்ற நல்ல விஷயங்களை வந்து பாராட்டு தெரிஞ்ச உங்களுக்கு அவங்க பண்ற தப்ப ஏன் கிரிட்டிசைஸ் பண்ண தெரியல? பிரஜின் பண்ணது சரியா? ஒரு பொண்ணோட லைஃபையே ஸ்பாயில் பண்ண ட்ரை பண்ற ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல அந்த பொண்ணோட கேரக்டர் வந்து क्वेश्चन பண்றான். அத பத்தி நீங்க கிளாரிஃபை பண்ண தேவையில்லையா? அத வந்து அட்ரஸ் பண்ண தேவையில்லையா? இப்ப வெளியே வந்து பார்த்தா இது இவ்ளோ எதுக்குங்க? நான் போற ரீல்லே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ரீல் எடிட் பண்ணி போடுவேன். இப்போ நான் பேசுறது வந்து நாளைக்கு காலையில இன்ஸ்டாகிராம்ல வந்து ரீல் எடிட் பண்ணி போடுவேன். பாருக்கு சப்போர்ட்டா ஏதாச்சும் ஒன்னு பேசினா பிரஜின் அண்ட் சாண்ட்ரா சப்போர்ட்டர்ஸ் வந்து பாரு வந்து கேவலமா அசிங்கமா திட்டுறாங்க. தப்பான பேர் சூட்டினாங்க தெரியுமா? தப்பான பொண்ணுன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க தெரியுமா? அது வந்து ரொம்ப பச்சையான ஒரு வார்த்தை தமிழ்ல இருக்கு. அதை சொல்லி வந்து பாருக்கு நான் பேசி சப்போர்ட் பண்ணி பேசினா அந்த வார்த்தையை சொல்லி வந்து திட்டுறாங்க. ஏன்னா உருப்படிவியா? யாருக்கு சப்போர்ட் பண்ற தெரியுதா உனக்கு? ஒரு பொண்ணை பத்தி அசிங்கமா கமெண்ட் பண்ண தெரிஞ்ச உனக்கு நீ எப்படிப்பட்டவன்? நீ யாருக்கு சப்போர்ட் பண்ண தெரியுதான்னு சொல்லி நான் கேட்க தோணுது. அவங்க கேஷுவலா வந்து ஒரு பொண்ணை பத்தி தப்பா பேசிட்டு போயிடுறாங்க. ஆனா அதோட எஃபெக்ட் அவங்களோட ஃபேன்ஸ் சாண்ட்ரா அண்ட் பிரஜினோட ஃபேன்ஸ் வந்து வெளியே வந்து பாருவை எவ்வளவு பச்சையா கேவலமா வந்து அந்த பொண்ணை பத்தி பேசுறாங்க. சும்மாவே பேசுவாங்க. இப்போ வந்து ஒரு இது வேற வந்து கொடுத்துட்டாங்க, தப்பான பேர் வந்து சூட்டிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அப்படி பச்சையா பேசுறாங்க. என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வெளியே நான் எங்கேயும் போல, நான் எடிட் பண்ணி போடுற என்னோட வீடியோ கீழே அது வருது. அதை நான் டிலீட் பண்ணிட்டேன். அப்படி இருக்கிற கமெண்ட்ஸ் வந்து நான் டிலீட் பண்ணிடுவேன். இப்போ கூட நீங்க போய் பார்க்கலாம். சில கமெண்ட்ஸ் மேபி நான் மிஸ் பண்ணிருப்பேன், பட் இருக்கும். அந்த அளவுக்கு டாக்ஸிக்கான ஃபேன்ஸ் வந்து இருக்காங்க. இதெல்லாம் நீங்க அட்ரஸ் பண்ணணும். இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. டிக்னிட்டியா இருங்க. நீங்க பண்ற ஷோ வந்து குழந்தைங்களா பாக்குறாங்க. கொஞ்சம் மெச்சூரா நடந்துக்கோங்க. எப்படி பேசணும் வரமுறை இல்லையான்னு சொல்லி சாண்ட்ராவையும் பிரஜினையும் ஏன் வார்ன் பண்ணல? அவங்க என்ன வேணா பேசலாமா? ஒரு பொண்ணை பத்தி அவ்வளவு தப்பா பேசிட்டு அந்த பொண்ணோட கேரக்டரை பத்தி கொஸ்டின் பண்ணிட்டு ஜாலியா அவங்க வந்து பாராட்டுகள் வாங்கி போயிட்டே இருப்பாங்களா? ஏன் இதை பத்தி வந்து ஒரு கேள்வி, ஒரு வார்னிங், ஒரு டிஸ்கஷன்ல கூட வரல? தேவையில்லாத விஷயத்துல டிஸ்கஷன்ல கொண்டு வராரு. வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து பாத்தீங்கன்னா ஏன் வந்து அந்த பதவியை வந்து போகலன்னு சொல்லி கேட்டது தேவையா? அவரோட பதவியே இருக்கணும்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. அது நான் போக மாட்டேன்னு சொன்னதுக்கு அதுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டு அவரை வந்து ரோஸ் பண்ண தெரிஞ்ச சேதுனா ஒரு பொண்ணோட கேரக்டரை வந்து கொஸ்டின் பண்றாங்க. அந்த பொண்ணை வந்து தப்பா பேசுறாங்க. அதை பத்தி ஏன் கொஸ்டின் பண்ணல? உங்க ஃப்ரெண்ட்னாலயா? உங்க ஃப்ரெண்டோட வைஃப்னாலயா? நெக்ஸ்ட் செக்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா யார் இங்க நாட்களை கடக்க பாக்குறாங்க, இந்த நாட்டுல கலந்துட்டோம்னா இந்திங்கான அமௌண்ட் வந்து பேங்க் அக்கௌண்ட்ல வந்துடும், அப்படி யார் இருக்காங்க சொல்லி கேட்கறாங்க. அப்படி கேட்கும்போது எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா அரோரா அண்ட் கமருதீன் பேரை வந்து நிறைய சொன்னாங்க. நிறைய பேர் வந்து அரோரா சொன்னாங்க. அவங்களே ஒத்துக்கிறாங்க. எனக்கு வந்து இது போதும், போர் அடிக்குது, வெளியே போறேன்னு சொல்லி அவங்க வந்து நினைக்கிறாங்க. அதை பத்தி நம்ம கமெண்ட் பண்றதுக்கு எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் வந்து கமருதீன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிராங்க் பண்ணி சப்போர்ட் பண்ணி, லைக் கமருதீன் வந்து பாத்தீங்கன்னா அவர் பாட்டுன்னு அவர் சைலண்டா வந்து அவர் வேலை உண்டுன்னு அவர் இருந்தாரு. அவரை கூப்பிட்டு வச்சு பிராங்க் பண்றேன்னு சொல்லி இந்த பிரவீனும் சரி பிரஜினும் சரி கூப்பிட்டு வச்சு அவரை ஒரு கமருதீனை ஒரு பகடக்காயா யூஸ் பண்ணி அந்த பிராங்க்ல வந்து அவர் நேமை டேமேஜ் பண்ணி அவங்க வந்து லைம் லைட்ல வந்துட்டாங்க. கமருதீன் வந்து இந்த பிராங்க்ல வந்து பண்ணணும்னு சொல்லி அவர் இறங்கி வந்தாரா? அவர் அடிக்கிறேன்னு சொல்லி அவர் வந்து பிளான் பண்ணாரா? பிளான் பண்ணது பிரஜின் அண்ட் பிரவீன், இந்த ரெண்டு பேர் பிளான் பண்ணது. அதுல பகடக்காயா வந்து பாத்தீங்கன்னா கமருதீனை யூஸ் பண்ணிட்டு அந்த பகடக்காயை வந்து இதனால ஏதாவது பிரச்சனை வந்தா என்னடா பண்ணுவேன்னு சொல்லி அவங்க அந்த கேள்வி கேட்டு இவருக்கு தான் பேச தெரியாதுல, உளர்வார்ல, பரவாயில்ல ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போயிருன்னு சொல்லி அவங்க கிட்ட பர்சனலா சொன்னது வந்து இந்த இடத்துல ஒரு சண்டே எபிசோட்ல வந்து அப்படியே போட்டு கொடுக்குறாங்க. இந்த பிராங்க் பண்ண சொல்லி கமருதீன் வந்து உங்ககிட்ட கெஞ்சினாரா? பிரஜின் அண்ட் பிரவீன் கிட்ட கேட்கிறேன், கெஞ்சினாரா? இந்த பிராங்க் பண்ணுங்க, அதுலதான் எனக்கு வாழ்வே இருக்கு, அதை வச்சுதான் நான் வந்து வண்டியை ஓட்ட முடியும், அதை வச்சுதான் நான் வந்து வயிற்று பொழுப்பக்கா இது பண்றேன்னு சொல்லி கமருதீன் உங்ககிட்ட கேட்டாங்களா? நீங்க தானே பிளான் பண்ணி கமருதீனை கூப்பிடுவோம், அப்பதான் வந்து எல்லாரும் நம்புவாங்க சொல்லி பிளான் பண்ணி பேசி பண்ணது பிரஜின் அண்ட் பிரவீன், இந்த ரெண்டு பேர். கமருதீன் இதுல நடுவுல வரவே இல்லை. அப்படி வராத அவர் பாட்டு செவனேன்னு இருந்த ஒரு மனுஷனை இந்த பிராங்க் குள்ள கொண்டு வந்துட்டு அவரை வந்து பேட் நேம் குள்ள கொண்டு வந்துட்டு அவரை வந்து தப்பானவரா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, நாங்க இன்னசென்ட், இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா நான் ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போறான்னு சொல்லி அவர் வந்து பச்சையா கேவலமா போட்டு கொடுத்தாங்க. என்ன மாதிரி ஆளுங்களா இருந்தீங்களா? உனக்காக தான் அவன் உழைச்சான், உனக்காக தான் அவன் கெட்ட பேர் வாங்கினான். நீங்க அந்த பிராங்கை கம்ப்ளீட் பண்றது தானே அவர் வந்து அடிக்கிறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு அவர் வந்து பேட் நேம் வாங்கினாரு. அவருக்கு இது வெளியே போனா தப்பா போகும்னு அவருக்கு தெரியாதா? உங்களுக்காக
தானே அது பண்ணாரு. அது பண்ணிட்டு பிரஜினும் சரி பிரவீனும் சரி முதுகுல வந்து குத்துனாங்க பாத்தீங்கன்னா, எனக்கு செம்ம வந்து கோவந்துச்சு. என்னடா இப்படி இருக்கீங்கடா, உங்களை நம்பி ஒருத்தன் வந்து ஒரு விஷயத்தை இறங்கி பண்றான், நீங்க சப்போர்ட் பண்ண வேணாம், பரவாயில்ல சப்போர்ட் பண்ணாதீங்க விட்டுருங்க, ஆனா பழி போட்டு முதுகுல குத்துறீங்க பாத்தீங்களா, அது ரொம்ப கேவலமா இருக்கு. ஆக்சுவலி ரொம்பவே கேவலமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஹோப் நீங்கள் நான் லைவ் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன். ரொம்ப நிறைய நேரம் இந்த லைவ் போயிடுச்சு. நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன், நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணீங்க, நிறைய கேள்விகள் வந்து கேட்டீங்க. கொஞ்சம் நல்லாவே போச்சு. ரொம்ப நன்றி. இவ்வளோ பேர் வந்து ஜாயின் பண்ணி நைட்டு 2 மணி வரைக்கும் பார்த்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. ப்ளஸ் இன்னைக்கு லைவ் யாராவது புதுசாக பார்க்குறீங்க, புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் லைக் பண்ணீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ரீச் ஆகும். ப்ளஸ் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களோட கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாம். ப்ளஸ் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். நிறைய பேருக்கு ரீச் ஆனால் எனக்கு கொஞ்சம் ரீச் கிடைக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கேன். பட் ஆனால் எனக்கான ரீச், எனக்கான ரெகனைசேஷன் எனக்கு இன்னும் கிடைக்கல. ஸோ நீங்கள் கொடுக்குற லைக் ஷேர் கமெண்ட்ல தான் என்னோட ரெகனைசேஷன் அடங்கி இருக்கு. ஸோ பண்ணுவீங்க நம்புறேன். நன்றிகள் உங்களுக்கு, ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இன்னைக்கு லைவ் பார்த்து ஜாயின் பண்ணி 2 மணி ஆனாலும் கமெண்ட் போட்டு சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இதே மாதிரி நாளைக்கான லைவ்ல உங்க எல்லாரையும் நான் பார்ப்பேன்னு சொல்லி நான் நம்புறேன். அது வரைக்கும் உங்களுக்கு வந்து விடைபெறுகிறேன். உங்கள் முகமது ராஜா.